போன? எங்க அண்ணன் இங்க திருச்சிக்கு வந்துட்டாரு. நீ எங்க போன? உனக்காக பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்தோம். அண்ணே நான் உங்களை ஏத்து நிக்கிறேன். பிக் பாஸ் டூல் கிட்ட ஒண்ணே ஒண்ணு நான் வைக்கிறேன் வாதம் இன்னைக்கு. அவங்களெல்லாம் வந்து ஒரு நிலை பேச்சாளர்களே கிடையாது. விஜய் வந்து நல்லவர், பர்சனல்ல வந்து நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் இறந்தது ஓட்டை போடுறதில்ல, சோத்துல போடுவாங்க தயிர். விஜய் தான் எங்க உயிர். ஜூலி எங்க போன? எங்க அண்ணன் இங்க திருச்சிக்கு வந்துட்டாரு. நீ எங்க போன? உனக்காக பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்தோம். வா பிஸ்கெட் தரேன், சாப்பிட்டு போ. இனிமேட்டு விஜய் எங்க அண்ணனை பத்தி பேசுறவள வச்சுக்காத, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. முடிஞ்ச ஒரு பொம்பளை இருந்தா அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்க. ஜூலியை நிக்க சொல்லுங்க, நாங்க பேசிக்கிறோம். அப்புறம் ஏன் வரல ஜூலி? அவளா ஒரு ஆளா மூணு பிடிச்சங்காரனா ஒரு ஆளா விஜய் எங்க நிக்கிறாரு? அவ அந்த பிரச்சாரம் பண்றாங்க வந்தாளா? அவ வந்தா இங்க நிக்க முடியாது, அதனாலதான் வரல. அது சமீபத்துல பிரியா அவர்கள்லாம் வந்து விஜய்க்கு எதிராக அவங்கலாம் பேசவே கூடாது, கிட்னி திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய வழக்கு அவங்க மேல வச்சிருக்காங்க. ஏன் இன்னும் அந்த கவர்மெண்ட் வந்து அவங்கள தூக்கி உள்ள வைக்காம தேவையில்லாம அவங்கள வச்சு பிரச்சாரம் பண்றாங்க? இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? இப்போ எங்க இதுல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அவனை தூக்கி உள்ள போடு, தாவை காலைவன் வந்து ஊழல் பண்றான், அவன் ஊழல் பண்றான், அவளை வச்சுதான் நீங்க பிரச்சாரமே பண்றீங்க. அது எங்க? ஏன் இன்னைக்கு அந்த அம்மா இங்க வரல? ஏதோ அவர் நிக்கிற இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லி இன்னைக்கு வந்து பண்ண சொல்ல வேண்டியதானே? கேவலமான வேலை. இதுக்கு மேல அந்த பொண்ணு இந்த மாதிரி பேசுனா நேரடியா எங்க கிட்ட வந்து போக சொல்லுங்க, அவர்கிட்ட வேணாம். சாட்டை துரைமுருகன் அவர்கள்லாம் விஜய்க்கு எதிராக பேசுகிறார். அவங்களெல்லாம் வந்து ஒரு நிலை பேச்சாளர்களே கிடையாது. விஜய் வந்து நல்லவர், பர்சனல்ல வந்து நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதையே வந்து ட்ரோல் மீடியாவா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க சீமான் ஒழுங்கா அவர் வந்து 2 பொண்ணுங்களுக்கு வாக்கு கொடுத்து இன்னொருத்தவங்க தானே கல்யாணம் பண்ணாரு. அவர் இதெல்லாம் பேசலாமா? அப்படி இருந்தவர் ஏன் துரைமுருகனை வந்து எந்த தொகுதியிலும் நிக்க வைக்கல? ஏன்னா அவங்க லட்சணம் அவங்களுக்கே தெரியும். இருக்கிறதுக்கு 1000 வழி இருக்குண்ணே. நான் வந்து பெண்களை தெய்வமா நினைக்கிறவன். பெண்கள் வந்து ஒரு சில பெண்கள் வந்து காசு வாங்கிட்டு எல்லா வேலையும் பாக்குறாங்க. அந்த மாதிரி லிஸ்ட்ல வர அவங்கெல்லாம் ஏன் நம்ம வீடியோ எடுத்து நம்ம போடணும்? அதெல்லாம் போடக்கூடாது. அவங்கெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுக்கக்கூடாது. அது வந்து அண்ணே நான் உங்களை ஏத்து நிக்கிறேன். பிக் பாஸ் டூல் கிட்ட ஒண்ணே ஒண்ணு நான் வைக்கிறேன் வாதம் இன்னைக்கு. வார்டு மெம்பரா நான் நிக்கிறேன். சமயபுரம் தொகுதியில வார்டு மெம்பரா நான் நிக்கிறேன். அந்த 1வது வார்டுல நீ ஜெயிச்சிரு, நான் மொட்டை அடிச்சுக்கிட்டு நான் சும்மா அலையிறேன். நான் தளபதி தமிழ்நாட்டை விட்டு வெளில போயிருவாரு. உன்னால முடியுமா? பெண்களை யாரும் இழிவா பேசக்கூடாது. ஆனா அந்த பொண்ணு வந்து அதுக்கு முன்னாடி இந்த வைஷ்ணவின்னு யாரோ ஒரு பொண்ணு ஒண்ணு அந்த கோயம்புத்தூர்ல, அது அப்படிதான், அது இருந்த இடமே காணாம போயிடுச்சு. அந்த மாதிரி இது காணாம போயிடும். அதனால இதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாதீங்க, பெருசுப்படுத்தாதீங்க. இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இதெல்லாம் ஒரு அள்ளுசில்லு. காசு வாங்கிக்கிட்டு இதெல்லாம் ஆட்டம் ஆடுது. அதெல்லாம் பொருட்படுத்தவே படுத்தாதீங்க. சத்தியமா சொல்றேன், இந்த நிலைமை மாறும். எம்ஜிஆர் இறந்தது ஓட்டை போடுறதில்ல. இப்போ வந்து வீட்டுல வந்து ஓட்டு போடலனாக்கா என் பேரை என் குடும்பத்தோட கொளுத்து விட்டுலன்னு சொல்லிட்டான். விஜய்க்கு போடலனாக்கா சரி அவன் சொல்றதை கேட்க முடியாது. விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 2024 விஜய் என்ன வந்தா முதல்ல வரணும். அவர் அந்த சிஎம் செட்ல உட்கார்ந்த பிரதர், அவரை நம்ம பார்க்கணும் பிரதர். அவரை நாங்க சீக்கிரமா சிஎம் செட்ல பார்க்கணும். அவரை நாங்க சீக்கிரம் பார்க்கணும். இதான் என் விருப்பம். எனக்கு வயசு 18 வராது, ஆனா நாங்க விஜய்க்கு தான் போடுவோம். ஓட்டு எப்பவுமே 100% விஜய் தான். உங்களுக்கு ஓட்டு ஐடி இருக்கா? இல்ல எனக்கு இப்பதான் வயசு 18 ஆயிருக்கு. கேக்குறீங்களா? அப்புறம் ஓட்டு ஐடி இருக்கா இல்லையான்னு கேக்குறீங்கல்ல, அதே நான் கேக்குறேன். இப்ப ஓட்டு இருக்கவங்க மட்டும்தான் அங்க அதிகம். விஜய்க்கு வர ஃபேன்ஸ் எல்லாம் தற்கொலை கூட்டம், ஓட்டு இல்லாத கூட்டம் சொல்றீங்கல்ல. போய் கணக்கு எடுத்து பாருங்களேன். 18 வயசுல இருந்து புதுசா ஓட்டு ஐடி போட்ட எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுறாங்க. அதை பொறுக்க முடியாம தான் ஒரு தான் அவருக்கு கிளப்பி விட்டு இருக்காங்க. இப்ப ஜூலி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் எத்தனை இது மாதிரி ஜூலி நான் இங்க வரும் தரல. எல்லாத்துக்கும் நாங்க புற போட்டு அமைதியா அடக்கி எலெக்ஷன்ல உண்டான பதில சொல்லுவோம். திருச்சி வந்து இனிமே தளபதி கோட்டை மட்டும்தான், டிஎம்கே கோட்டெல்லாம் கிடையாது. டிஎம்கே ஏடிஎம்கே இங்க யாரு படம் கூடாது. இனிமே எங்க அண்ணன் தளபதி மட்டும்தான். சோத்துல போடுவாங்க தயிர். விஜய் தான் எங்க உயிர். எல்லாம் எங்க தளபதி அண்ணனுக்கு எல்லாருமே ஓட்டு போடுங்க. ஓம் சக்தி பராசக்தி. திமுக ஒரு தீய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. டிவிக்கு ஒரு தூய சக்தி. இந்த தடவை திமுகக்கு ஒத்தாள் கூட ஓட்டே போடக்கூடாது, டிவிக்கு தான் போடணும். பிசு கட்சிக்கு எல்லாம் போடுங்க. எங்க விஜய் அண்ணனுக்கு எல்லாமே மறக்காம ஓட்டு போட்டுருங்க. ஒரு மனுஷன் தனக்கான எல்லா விஷயத்தையுமே விட்டுட்டு இப்ப நமக்காக இறங்கி வராரு. அவருக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்க. அவரை ஜெயிக்க வைங்க. கண்டிப்பா விஜய் தான் முதலமைச்சர் ஆவாரு. இது நடக்கும்.
கண்டிப்பா இந்த கூட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்தோ இது பண்ணியோ வந்து யாருக்கும் நீங்க பிரியாணி பட்டணம் கொடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூடப்பட்ட கூட்டமே கிடையாது. எல்லாமே அவங்க வேலையை விட்டுட்டு வந்துதான் இவ்வளவு தூரம் கூட்டியிருக்காங்க. சோ இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறணும். கண்டிப்பா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, பாப்போம். தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. யாரும் வந்து அவரை வந்து புண்படுத்துற மாதிரி அவரும் நடந்துக்கல, நீங்களும் யாரும் நடந்துக்காதீங்க. தயவுசெய்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எவ்வளவு தாழ்வு மனைப்பனையோட உங்ககிட்ட எல்லாரும் கேட்கறாரு, அதுக்கான வாய்ப்பு மட்டும் கொடுங்க. தயவுசெய்து டிவி கேட்க எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. எல்லாருமே டிவி கேட்க தான் ஓட் பண்ணுவாங்க, இது நல்லா தெரியும். எல்லாரும் வீட்லயும் தளபதி குடியிருக்காரு. எங்க வீட்டுல 15 பேர் இருக்காங்க, எல்லாருமே அவர் தான் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, 234 தொழில இப்ப மட்டும் இல்ல 5 வருஷம் கழிச்சு விஜய் நின்னாலுமே விஜய் தான் ஜெயிப்பாரு. ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் பண்ண தெரிஞ்ச ஜூலிக்கு இவ்வளவு ரேப் கேஸ் நடக்குது, இவ்வளவு பாலியல் துன்பத்திற பெண்களுக்கு அகேன்ஸ்டான எல்லா இதுமே நடக்குது. அப்ப வந்து போராட்டம் தெரியாத அந்த பொண்ணு ஓட்டுக்காக காசு வாங்கிட்டு டிஎம்கே சைடு பேசிட்டு விஜய் பத்தி பேசுனா நாங்கெல்லாம் விஜய்க்கு அகேன்ஸ்டா மைண்ட் மாதிரி நினைச்சிருவோம். யாரும் நினைக்காதீங்க. என்னைக்குமே இப்ப மட்டும் இல்ல 10 வருஷம் 5 வருஷம் எத்தனை வருஷம் கழிச்சு போனாலும் எங்க ஓட்டு வந்துட்டு எப்பவுமே டிவி தான். அடுத்த தடவை பிரஸ் மீட் கொடுக்குறப்ப தளபதி சிஎம் ஆவாரு. அப்ப வந்து இதே பிரஸ் மீட்டை மறுபடியும் நான் கொடுப்போம். தேங்க்யூ. வாட் ஃபார் டிவிக்கு. நம்ம அண்ணன் வந்து நம்மள நம்பி வராரு. எல்லாம் டிவி கேக்கு ஓட்டு போட்டுருங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அவருக்கு. ஐயா வணக்கம் எல்லாத்துக்கும். டிவிக்கே வந்து ஏன் வரணும் அப்படின்னா, இது வரைக்கும் மாத்தி மாத்தி ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் பட்டியல் இட்டா பாத்தீங்கன்னா கொலை லாக்அப் டெத்து என்ன எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அடிச்சு சாவடிச்சிடுறாங்க. அது ஒண்ணு. அப்புறம் நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏன்னா நிறைய வேலை வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் 5 லட்சம் வேலை வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. 5 லட்சம் வேலை வாய்ப்பு வந்து கொடுக்கல. போலீஸ்காரங்க ஏன் இவ்வளவு ஷார்டேஜ் இருக்காங்கன்னா வேலை வாய்ப்பு நிறைய இல்லை, வேலை வாய்ப்பு கொடுக்கல, போஸ்டிங் போடல. ஏதாவது 25 லட்சம் 35 லட்சம் கொடுத்தா மட்டும்தான் போஸ்டிங்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறு. எவ்வளவு பேர் சீனியாரிட்டி எவ்வளவு பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சீனியாரிட்டி படி போடணும். பட் அது மாதிரி நடக்கல. ஏன்னா அதனால இந்த திருப்பு நம்ம விஜய் அண்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கொடுத்து அவர் எப்படி ஆள்றாரு அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். அவரு விட்டுருக்க வந்து அந்த மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை எல்லாம் கண்டிப்பா வாங்கி அதை படிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்போம். வேலை வாய்ப்பு நீ ஒரு 4 பேருக்கு நீ வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல தேர்தல் அறிக்கை நிறைய சொல்லியிருக்காப்ல. எல்லாரும் தேர்தல் வாங்கி படிச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த டிவிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க. ஏன்னா டோட்டலா மெஜாரிட்டியில வரணும். ஏன்னா கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. திருச்சியில மலைக்கோட்டை ஒண்ணுதான், தலைவர் வந்துட்டாரு. இன்னொரு கோட்டை அவர் தான். அடுத்த ஜெயிப்பார் தலைவர் தான் சிஎம். அதனால வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாம நல்லபடியா மீட்டிங் முடிஞ்சிச்சு. எந்த பாதிப்பும் இல்லை. தலைவரை பார்த்தோம். இன்னைக்குதான் வாழ்க்கையில தலைவரை தெய்வத்தையே பார்த்த மாதிரி இருக்கு. விஜய் சார் வந்திருக்காரு அரசியலுக்கு, அவருக்கு ஆதரவு கொடுங்க. எல்லாருமே அவரை எழுத்து பேசுறீங்க. புதுசா ஒருத்தர் வரக்கூடாதா தமிழ்நாட்டுக்கு? ஏற்கனவே டிஎம்கே ஏடிஎம்கே எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. 30-40 வருஷம் ஆண்டாங்க. அவங்கவுங்க குடும்ப சொத்தை வச்சுக்கிட்டு நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா வாழ்றாங்க. சரி, இவங்க எல்லாம் சம்பாரிச்சிட்டீங்களா, ஒதுங்குங்களா. புதுசா வந்து ஒருத்தர் நல்லது செய்யறேன்னு சொல்றாரு. அவரை ஏன் வேணான்றீங்க? ஏன் வெறுக்கிறீங்க? அவர் என்ன உங்களை கருதல் பண்ணுவாரா? ஏன் பயப்படுறீங்க? அப்போ பயனா அவர் வந்துடுவாருன்ற பயம் இருக்கு. கண்டிப்பா அவர் வரணும், ஜெயிப்பாரு, நல்லது செய்வாரு. மக்கள் ஆதரவு கொடுங்க, மறந்துடாதீங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உழைச்சி வாழ்ந்தவர். அதனால அவர் சொல்லுவாரு, இவன் அடுத்தவங்க காசை திங்கிறவன் எப்படின்னா சொல்லுவாங்க. நல்ல கூட்டம்னா கண்டிப்பா இந்த வாட்டி ஜெயிச்சிருவாரு. 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா திருச்சி கிழக்குல 100% ஜெயிச்சிருவாரு. அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு. இது பூரா திருச்சி கிழக்கு தான். பயங்கர கூட்டம். அவர் ஏர்போர்ட்ல இருந்து வந்ததுல இருந்து வேர் ஹவுஸ்ல இருந்து இங்கிட்டு வந்தது வரையும் பாத்தீங்கன்னாக்கா சரியான கும்பல். இங்க மட்டும் இல்ல, நான் வந்து லால்குடி தொகுதி. என் ஃபேமிலியில வந்து 30 ஓட்டு இருக்கு. 30 ஓட்டுமே எங்க தளபதிக்கு தான். கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. ஜெயிக்க வைப்போம். நாங்க ஜெயிக்க வைப்போம். 2026 மே 4 தெரியும் ரிசல்ட். 10 மணிக்கெல்லாம் செங்கோட்டை நான் சொன்ன மாதிரி 10-11 மணிக்கெல்லாம் ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாருன்ற ரிசல்ட் வந்துடும். இன்னைக்கே தேவையில்ல. காலம் பூரா 50 வருஷம் சுதந்திரம் பொருள் அதிமுகவும் இது ஆண்டுகிட்டு இருந்துச்சு. அப்புறம் காமராஜர் ஐயா வந்தாரு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே
போட்டி போட்டு ஓரளவுக்கு கடனாளி ஆகிட்டாங்க இந்தியா தமிழ்நாட்டையே. இப்போ இவர் கொஞ்சம் மாற்றம் தேவைனாக்க சீமான் சொல்றாரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்ட்டு. இவர் புதுசாக வந்திருக்க விஜய் சொல்லலாம் எப்படின்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் எல்லாத்துக்கும். அப்போ சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், இல்லை விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு புது ட்ரெண்ட். இவர் வந்து அவ்வளோ பணம் வாங்கலாம். யாரு விஜய் வந்து அவ்வளோ பணம் வாங்கலாம். ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி வாங்குறவர் எதிர்காலத்தில் இருக்கணும். மக்களுக்கு நல்ல செய்தி தான் வாங்குறாருன்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். அதே மாதிரி நான் வந்து எப்பயுமே அதிமுக எம்ஜிஆருக்கு தான் போடுவேன். பர்மிஷன் போட்டு வந்திருக்கோம், 1 மணி நேரம் பர்மிஷன் போட்டு வந்திருக்கோம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நம்ம தளபதி வராரு இங்க வந்திருக்காரு. தளபதி வராரு இங்க வந்திருக்காரு. அவ்வளவு தூரத்துல இருந்தே 2 கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்கேன். தனி பட்டில பிடிச்சுதான் வந்திருக்கேன். தளபதி பேசுறது கூட பார்க்கணும், ஒரு முகத்தை பார்த்தா போதும்னு சொல்லி தான் அவ்வளவு தூரம் வந்திருக்கேன். 2026 வெற்றி நிச்சயம். ஏற்கனவே ஒரு வாட்டி டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன், எதுவும் வேலையாகல. இந்த வாட்டி டிவி கேக்கு தான் நம்ம ஓட்டு. அது மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். 2026 நம்ம தான் ஜெயிக்க போறோம். அது மட்டும் தான். பசங்களும் 2026 டிவி கேக்கு தான். எல்லாருமே டிவி கேக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஆட்சி நல்லா வச்சு அமையும். புதுசா வராரு, என்னமோ பண்ணுவாரு, நல்லது பண்ணுவார்னு நினைச்சுதான் போடுறோம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இப்போ தலைவர் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு இங்க வந்திருக்காரு, வேட்பு மனு தாக்கல் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. இந்த திருச்சி மலைக்கோட்டை வந்து இனி தளபதியோட கோட்டையா மாறணும். இனி தளபதியோட கோட்டையா மாறணும். திமுக வந்து எப்பவுமே வந்து திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நம்ம தமிழக மக்கள் வந்து அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவரை ஜெயிக்க வைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இனி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா அது டிவிகே தலைவரால மட்டும்தான் முடியும். திமுக வந்து எல்லா பெண்களுக்குமே பாதுகாப்பு அற்ற ஒரு கட்சி. அந்த திமுகவால பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. எல்லா பெண்களையும் சீரழிச்சு சின்ன பெண்ணமாக்கி வச்சிருக்கு. இன்னைக்கு திருச்சியில திரும்புற பக்கம் எல்லாமே கஞ்சா கிடைக்குது. இந்த ஸ்ரீரங்கத்துல கிடைக்குது. எல்லாமே சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்த நிலைமையெல்லாம் மாறணும். தளபதி வந்தா எல்லாரையும் சுத்தமா அழிச்சிருவாரு, வேரோட அழிச்சிருவாரு. மதுக்கு வந்து தடை போடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது எல்லாமே நிச்சயமா மாறும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த தடவை தமிழக மக்கள் தளபதியை தவற விட்டுட்டா இனி தமிழகத்தை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. ஆனா யாரோ ஒருத்தவங்க வீடியோ போட்டிருக்கிறாங்க. அவரு காபதி விஜய் சொன்னாராமா, எல்லாரும் காசை வாங்கிக்கீங்க, காசை வாங்கிட்டு நீங்க விசில்ல காதை அடிச்சு விடுங்கன்னு சொன்னாராம். அவரு வந்து என்ன சொன்னாருன்னா, உங்க காசை நீங்க வாங்குங்கன்னு தான் சொன்னாரு. திமுக காசை நீங்க வாங்குங்கன்னு அவர் சொல்லல, அதிமுக காசை வாங்குங்கன்னு அவர் சொல்லல. உங்க காசை நீங்க வாங்கிக்கிட்டு ஓட்டை நீங்க தரமான ஒரு நபருக்கு மட்டும் நீங்க போடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அதை மட்டும் எல்லாரும் செய்யுங்க. எந்த ஒரு கருத்தையும் தவறா பதிவிடாம சரியான முறையில் அவர் சொல்ற கருத்தை எடுத்துக்கிட்டு நம்ம சரியான முறையில் இந்த தடவை ஓட்டை நம்ம பதிவு பண்ணோம் அப்படின்னா தமிழகத்தை தளபதியால காப்பாற்ற முடியும், நம்ம மக்களாலையும் காப்பாற்ற முடியும். இந்த தடவை மிஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த தமிழகத்தை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. எழுதி வச்சுங்க, தமிழகம் அழிஞ்சு போயிடும். கட்சியில வந்து எல்லாமே அதிமுக, அதிமுக எல்லாம் திமுக எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனா ஒரு தனி மெஜாரிட்டியா இருந்து 234 தொகுதி வந்து யாருக்கும் சீட்டு கொடுத்தது இல்லை. ஆனா வந்து நமக்காக தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து அவரு இந்த மக்களுக்காக சேவை புரிய போவதுக்காக அவருக்கு கண்ணு சிந்தினதை பார்த்து அவருக்கு நம்ம வாக்களிக்கணும். தமிழகம் நல்லா முன்னேற்றத்துக்கு வரணும். அதான்